அஜித் ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். அதாவது தளபதி விஜய் அவர்கள் எடுத்த முடிவு மாதிரி அஜித் அவர்களும் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதனால் அஜித் அவர்கள் திரைப்படங்கள் அடுத்த 3 வருஷத்துக்கு வரவே வராது. அதனால தான் குட் பேட் அக்லி விடாமுயற்சி இந்த 2 திரைப்படத்துக்கும் நிறைய கால் ஷீட் கொடுத்து ரொம்ப ஸ்பீடாக முடிச்சுட்டு இருக்காங்க. அஜித் அவர்களோட முடிவு பல பேத்துக்கு ஹாப்பியாக இருந்தாலும் பல பேத்துக்கு சோகமான ஒரு விஷயமா இருக்குது. இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். அஜித் ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக தான் இந்த ஒரு வீடியோ இருக்க போகிறது. ஸோ தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்குமே 2 பெரும் நட்சத்திரங்கள்னால் ஒன்று தளபதி விஜய், இன்னொன்று தல அஜித். இவங்க 2 பேரோட திரைப்படம் வந்தாலே திரையரங்குகள் திருவிழா மாதிரி இருக்கும். முக்கியமாக கலெக்ஷன் பட்டையை கிளப்பும். ஆனால் இந்த 2 ஜாம்பவான்களும் சினிமா விட்டு விலக போகிறாங்க அப்படிங்கிற செய்தி கிடைத்திருக்கு. தளபதி விஜய் அவர்கள் முழு நேர அரசியலில் ஈடுபடுவதால் தளபதி 69 தான் தளபதிக்கு கடைசி திரைப்படம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க. இது ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் அஜித் அவர்களும் அதே முடிவை எடுத்திருக்காங்களாம். ஸோ அஜித் அவர்கள் தொடர்ந்து 2 திரைப்படங்கள் அடுத்தடுத்து வருவது என்பது சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம், நடக்கவே நடக்காது. ஆனால் இந்த வருஷம் நடக்க போகிறது. அஜித் அவர்களோட விடாமுயற்சி திரைப்படம் டிசம்பர் மாதம் ரிலீஸ் பண்ணுற மாதிரி பிளானில் போய்கொண்டு இருக்கு. அதைத் தொடர்ந்து குட் பேட் அக்லி திரைப்படம் இந்த வருடம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ரிலீஸ் ஆக போகிறது. இந்த 2 திரைப்படத்தோட ஷூட்டிங்கில் அஜித் அவர்கள் ரொம்ப ரொம்ப பிஸியாக இருக்காங்க. ஏன் அஜித் இந்த 2 திரைப்படத்தை டக்குன்னு முடிக்கிறாங்க அப்படிங்கிற கேள்விக்குறி ஏற்கனவே இருந்தது. அதை உறுதிப்படுத்துகிற விதமாக சில விஷயங்கள் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. அஃபிஷியலாக இந்தியா மோட்டார் சைக்கிள் அஃபிஷியலாக அவங்களோட ஆர்டிக்கிள் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது கார் ரேஸ் AK அவர்கள் கார் ரேஸில் GTA 4 சாம்பியன்ஷிப் 2025 கார் ரேஸில் நம்ம அஜித்குமார் அவர்கள் கலந்து கொள்ள போகிறார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி அவங்களுக்கு கிடைத்திருக்கு. ஸோ அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் போய்கொண்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க வெளியிட்டு இருக்காங்க. இதனால் அஜித் அவர்கள் என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னா, ஸோ இதுக்கான ப்ராக்டிஸ் நம்ம எடுக்கணும் அப்படிங்கிற முடிவு எடுத்திருக்காங்க. ஸோ அதனால் குட் பேட் அக்லி விடாமுயற்சி இந்த 2 திரைப்படத்தோட ஷூட்டிங் கம்ப்ளீட்டாக பொங்கல் பண்டிகைக்குள்ளே படமும் ரிலீஸ் ஆகிடும். அதுக்கப்புறமா இந்த ஒரு சாம்பியன்ஷிப்புக்காக அஜித் அவர்கள் தன்னை தானே தயார்படுத்த போகிறாங்க அப்படிங்கிற செய்தி கிடைத்திருக்கு. அதனால் எந்த திரைப்படத்துக்கும் கமிட்மெண்ட் கொடுக்காம இருக்காங்களாம். அடுத்த திரைப்படத்தோட இயக்குனர் யார் அப்படிங்கிற முடிவும் எடுக்காமல் இருக்காங்களாம். சில தகவல்கள் சோஷியல் மீடியாவில் வருவது என்னன்னா, ஸோ அஜித் அவர்கள் இதுக்கு மேலே படம் நடிப்பதை ஸ்டாப் பண்ணி விட்டு ஃபுல்லாக தன்னோட பேஷன்ல ரொம்ப ஈடுபட போகிறாங்களாம். 3 வருஷத்துக்கு ஒரு டைம் அப்படி இல்லைன்னா 2 வருஷத்துக்கு ஒரு டைம் ஒரு படத்தை நடித்து கொடுக்க போகிறாங்களாம். அதுவும் ரொம்ப கம்மியான கால் ஷீட்டில் அதுக்கப்புறமா முழு நேரம் தன்னோட பேஷன்லேயும் முக்கியமாக கார் ரேஸ்லையும் ஈடுபட போகிறாங்க அப்படிங்கிற செய்தி கிடைத்திருக்கு. இது அஜித் ரசிகர்களுக்கு பெரும் அதிர்ச்சியான ஒரு விஷயமா இருக்க போகிறது. ஆனால் தளபதி விஜய் அவர்கள் எடுத்த முடிவு மாதிரி அஜித் அவர்கள் எடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் இருக்குது. ஏன்னா விஜய் அவர்கள் இதுக்கு மேலே சினிமாவுக்கே வரமாட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க. ஆனால் அஜித் அவர்கள் அந்த முடிவு எடுக்க மாட்டாங்க. கண்டிப்பாக தன்னோட பேஷனையும் பார்த்துட்டு சினிமாவையும் பார்ப்பாங்க. ஆனால் என்ன, இப்போ 2 வருஷத்துக்கு ஒரு டைம் அப்படி இல்லைன்னா வருடத்துக்கு ஒரு டைம் அஜித் அவர்கள் திரைப்படங்கள் வருது. அஜித் திரைப்படத்தை பற்றி ஏதாவது ஒரு அப்டேட் அஜித் அவர்கள் சினிமாவில் இருக்காங்க, அதுக்கான அப்டேட் வந்துட்டு இருக்கு அப்படிங்கிற ரசிகர்கள் குஷிப்படுத்திட்டு இருக்கு. ஆனால் அஜித் அவர்கள் பேஷன் அந்த மோட்டார் சைக்கிள் அதில் ஈடுபட்டால் 3 வருஷத்துக்கு ஒரு டைம் தான் அஜித் அவர்கள் படம் வரும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதனால் அஜித் அவர்களோட அப்டேட் வருவது ரொம்ப ரொம்ப கடினமான விஷயம் அப்படிங்கிற தகவலும் வெளியாகி இருக்கு. இது அஜித் ரசிகர்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியான ஒரு விஷயமா இருக்குது. ஆனால் அஜித் அவர்கள் அஃபிஷியலாக திரைப்படத்தை பற்றி அப்டேட் வரலனாலும் மோட்டார் சைக்கிளை பற்றி ஸோ அஜித் அவர்கள் என்னென்ன விஷயங்கள் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் சோஷியல் மீடியாவில் செம்மையாக ஸ்ப்ரெட் ஆக போகிறது. ஒரு பக்கம் தல அஜித் அவர்கள் தன்னோட கணவன் நோக்கி, அதாவது சின்ன வயசில் தான் கண்ட கணவன் நோக்கி பயணம் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். இன்னொரு பக்கம் தளபதி தன்னோட மக்களுக்காக தன்னை ஃபுல்லாக ஈடுபடுத்தி இன்னொரு பக்கம் போயிட்டாங்க. ஸோ தமிழ் சினிமாவில் 2 ஜாம்பவான்களோட இறுதி கட்டம் வந்துவிட்டது. இது தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப அதிர்ச்சியான விஷயம்தான். அஜித் ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். அதாவது தளபதி விஜய் அவர்கள் எடுத்த முடிவு மாதிரி அஜித் அவர்களும் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதனால் அஜித் அவர்கள் திரைப்படங்கள் அடுத்த 3 வருஷத்துக்கு வரவே வராது. அதனால தான் குட் பேட் அக்லி விடாமுயற்சி இந்த 2 திரைப்படத்துக்கும் நிறைய கால் ஷீட் கொடுத்து ரொம்ப ஸ்பீடாக முடிச்சுட்டு இருக்காங்க. அஜித் அவர்களோட முடிவு பல பேத்துக்கு ஹாப்பியாக இருந்தாலும் பல பேத்துக்கு சோகமான ஒரு விஷயமா இருக்குது. இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச
போகிறோம். அஜித் ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக தான் இந்த ஒரு வீடியோ வந்து இருக்க போகிறது. ஸோ தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்குமே 2 பெரும் நட்சத்திரங்கள்னா ஒன்று வந்து தளபதி விஜய், இன்னொன்று வந்து தல அஜித். இவங்க 2 பேரோட திரைப்படம் வந்தாலே திரையரங்குகள் திருவிழா மாதிரி இருக்கும். முக்கியமாக கலெக்ஷன் வந்து பட்டையை கிளப்பும். ஆனால் இந்த 2 ஜாம்பவான்களும் சினிமா விட்டு விலக போகிறாங்க அப்படிங்கிற செய்தி வந்து கிடைத்திருக்கு. தளபதி விஜய் அவர்கள் முழு நேர அரசியலில் வந்து ஈடுபடுவதால் தளபதி 69 தான் தளபதிக்கு கடைசி திரைப்படம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க. இது ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் அஜித் அவர்களும் அதே முடிவை வந்து எடுத்திருக்காங்களாம். ஸோ அஜித் அவர்கள் வந்து தொடர்ந்து வந்து 2 திரைப்படங்கள் அடுத்தடுத்து வருவது என்பது சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம், நடக்கவே நடக்காது. ஆனால் வந்து இந்த வருஷம் வந்து நடக்க போகிறது. அஜித் அவர்களோட விடாமுயற்சி திரைப்படம் டிசம்பர் மாதம் ரிலீஸ் பண்ணுற மாதிரி வந்து பிளானில் வந்து போய்கொண்டு இருக்கு. அதைத் தொடர்ந்து குட் பேட் அக்லி திரைப்படம் இந்த வருடம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ரிலீஸ் ஆக போகிறது. இந்த 2 திரைப்படத்தோட ஷூட்டிங்கில் வந்து அஜித் அவர்கள் ரொம்ப ரொம்ப பிஸியாக இருக்காங்க. ஏன் வந்து அஜித் வந்து இந்த 2 திரைப்படத்தை டக்குன்னு முடிக்கிறாங்க அப்படிங்கிற கேள்விக்குறி ஏற்கனவே இருந்தது. அதை உறுதிப்படுத்துகிற விதமாக சில விஷயங்கள் வந்து அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. அஃபிஷியலாக இந்தியா மோட்டார் சைக்கிள் அஃபிஷியலாக அவங்களோட ஆர்டிக்கிள் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது கார் ரேஸ் AK அவர்கள் வந்து கார் ரேஸில் வந்து GTA 4 சாம்பியன்ஷிப் 2025 கார் ரேஸில் வந்து நம்ம அஜித்குமார் அவர்கள் கலந்து கொள்ள போகிறார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து அவங்களுக்கு வந்து கிடைத்திருக்கு. ஸோ அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் போய்கொண்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க வந்து வெளியிட்டு இருக்காங்க. இதனால் வந்து அஜித் அவர்கள் என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னா, ஸோ இதுக்கான ப்ராக்டிஸ் வந்து நம்ம எடுக்கணும் அப்படிங்கிற முடிவு வந்து எடுத்திருக்காங்க. ஸோ அதனால் குட் பேட் அக்லி விடாமுயற்சி இந்த 2 திரைப்படத்தோட ஷூட்டிங் வந்து கம்ப்ளீட்டாக பொங்கல் பண்டிகைக்குள்ளே வந்து படமும் வந்து ரிலீஸ் ஆகிடும். அதுக்கப்புறமா வந்து இந்த ஒரு சாம்பியன்ஷிப்புக்காக வந்து அஜித் அவர்கள் தன்னை தானே வந்து தயார்படுத்த போகிறாங்க அப்படிங்கிற செய்தி வந்து கிடைத்திருக்கு. அதனால் எந்த திரைப்படத்துக்கும் கமிட்மெண்ட் வந்து கொடுக்காம இருக்காங்களாம். அடுத்த திரைப்படத்தோட இயக்குனர் யார் அப்படிங்கிற முடிவும் எடுக்காமல் இருக்காங்களாம். சில தகவல்கள் சோஷியல் மீடியாவில் வருவது என்னன்னா, ஸோ அஜித் அவர்கள் வந்து இதுக்கு மேலே படம் நடிப்பதை ஸ்டாப் பண்ணி விட்டு ஃபுல்லாக வந்து தன்னோட பேஷன்லேயே வந்து ரொம்ப ஈடுபட போகிறாங்களாம். 3 வருஷத்துக்கு ஒரு டைம் அப்படி இல்லைன்னா 2 வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து ஒரு படத்தை நடித்து கொடுக்க போகிறாங்களா. அது வந்து ரொம்ப கம்மியான முழு நேரம் தன்னோட பேஷன்லேயும் முக்கியமாக வந்து கார் ரேஸ்லையும் வந்து ஈடுபட போகிறாங்க அப்படிங்கிற செய்தி வந்து கிடைத்திருக்கு. இது வந்து அஜித் ரசிகர்களுக்கு பெரும் அதிர்ச்சியான ஒரு விஷயமா இருக்க போகிறது. ஆனால் வந்து தளபதி விஜய் அவர்கள் எடுத்த முடிவு மாதிரி அஜித் அவர்கள் எடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் இருக்குது. ஏன்னா வந்து விஜய் அவர்கள் இதுக்கு மேலே சினிமாவுக்கே வரமாட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க. ஆனால் வந்து அஜித் அவர்கள் அந்த முடிவு எடுக்க மாட்டாங்க. கண்டிப்பாக தன்னோட பேஷனையும் பார்த்துட்டு சினிமாவையும் பார்ப்பாங்க. ஆனால் என்ன, இப்போ வந்து 2 வருஷத்துக்கு ஒரு டைம் அப்படி இல்லைன்னா வருடத்துக்கு ஒரு டைம் வந்து அஜித் அவர்கள் திரைப்படங்கள் வருது. அஜித் திரைப்படத்தை பற்றி ஏதாவது ஒரு அப்டேட் வந்து அஜித் அவர்கள் சினிமாவில் இருக்காங்க, அதுக்கான அப்டேட் வந்து வந்துட்டு இருக்கு அப்படிங்கிற ரசிகர்கள் குஷிப்படுத்திட்டு இருக்கு. ஆனால் அஜித் அவர்கள் பேஷன் அந்த மோட்டார் சைக்கிள் அதில் வந்து ஈடுபட்டால் 3 வருஷத்துக்கு ஒரு டைம் தான் அஜித் அவர்கள் படம் வரும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதனால் அஜித் அவர்களோட அப்டேட் வருவது வந்து ரொம்ப ரொம்ப கடினமான விஷயம் அப்படிங்கிற தகவலும் வெளியாகி இருக்கு. இது வந்து அஜித் ரசிகர்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியான ஒரு விஷயமா இருக்கு. ஆனால் அஜித் அவர்கள் அஃபிஷியலாக திரைப்படத்தை பற்றி அப்டேட் வரலனாலும் மோட்டார் சைக்கிளை பற்றி ஸோ அஜித் அவர்கள் என்னென்ன விஷயங்கள் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சோஷியல் மீடியாவில் செம்மையாக வந்து ஸ்ப்ரெட் ஆக போகிறது. ஒரு பக்கம் வந்து தல அஜித் அவர்கள் தன்னோட கணவன் நோக்கி, அதாவது சின்ன வயசில் தான் கண்ட கணவன் நோக்கி பயணம் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். இன்னொரு பக்கம் வந்து தளபதி வந்து தன்னோட மக்களுக்காக தன்னை ஃபுல்லாக வந்து ஈடுபடுத்தி இன்னொரு பக்கம் போயிட்டாங்க. ஸோ தமிழ் சினிமாவில் 2 ஜாம்பவான்களோட இறுதி கட்டம் வந்து வந்துவிட்டது. இது வந்து தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப அதிர்ச்சியான விஷயம்தான்.